லிட்டர் 4 லிட்டர் எண்ணெய் மிஞ்சிடும். அதை அப்படியே இது பண்ணிடும். ஒரு பாட்டில் ஊற்றி அதை வந்து ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு வந்து இந்த ரோடு கடைகளுக்கு அவங்களுக்குலாம் விற்றுருவாங்க. அது ஒன்ஸ் பாயில் தான். ஏன்னா திருப்பி ரீசர்க்கிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இதில் பண்ணுவாங்க. சரி, இதை வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்கனவே நம்ம 4 கண்ட்ரிக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் சார். சரி, நான் பேசுறது துபாய், எனக்கு மற்றது தெரியாது. துபாயில் இருக்கு சார். ஆக்சுவலா துபாயில இருக்குது. இருக்கா? துபாயில இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு. மலேசியால இங்க இருந்து போனவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப சொன்னாங்க, ஐயோ இதே நான் பார்த்தனே, இதுதான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமா எனக்கு துபாயில எல்லாமே இருக்கு. துபாயில இருக்கு. துபாயில ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இதான் வைக்கிறாங்க. ஈவினிங் நைட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த ட்ரிங்க்ஸ் அவங்க இவங்க எல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ட்ரிங்க்ஸ்னு போனதில்ல, நமக்கு அந்த பழக்கம் இல்ல. இல்ல சார், நம்ம ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும் இல்லையா? ஹோட்டல் ரூம்ஸ்ல நான் பாதி நாள் துபாயில தான் இருப்பேன். ஏன்னா என் மகன் துபாயில தான் இருக்கான், என் மக துபாயில தான் இருக்கிறா, என் பேரை எல்லாருமே துபாயில தான் இருக்கிறாங்க. சார் அந்த தடவை கூட்டிட்டு போங்க சார். கண்டிப்பா நான் பாதி நாள் துபாயில தான் இருக்கேன். ஆமா, ஏன்னா இது பாத்தீங்கன்னா சார் ரொம்ப செம்மையா இருக்கும் அந்த கடலை மிட்டாய். எப்படின்னா மற்ற கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது அதிகமா இருக்கும், உங்களுக்கு என்ன ஸ்வீட் அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நீங்க ஒரு இவ்வளவு கடலை வாயில போட்டுட்டு இவ்வளோண்டு வெள்ளம் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த டேஸ்டா இருக்கும், திகட்டாது. அந்த பாவு வந்து தின்னா இருக்கும். இப்போ நான் பாரிஸ் போயிட்டு இருக்கேன், போயிட்டு வர்ற வழியில வரும்போது வாங்கிட்டு சார் நீங்க அட்ரஸ் கொடுத்துருங்க, நான் அனுப்பிச்சுடுவேன். நாளைக்கு உங்களுக்கு காலையில் இல்லை, நான் இங்கே வந்தே வாங்கிட்டு சரி வரேன். இப்போ போயிட்டு கிளைண்ட்டை பார்க்க போறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து நேச்சுரல் கலர்ஸ் தான். இதுல எதுலயுமே பார்த்தா உங்களுக்கு கலர் இருக்காது. இல்ல, பார்வையே நல்லா இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து எறும்பு வந்து இது ஓட்ட போட்டு உள்ள போகாது. இது ஒரு 10 நாள் இப்படி கீழே வச்சிருந்தீங்க எறும்பு உள்ள போகாது. ஏன்னா இது கடிக்காது. ஏன்னா இப்ப ஷிப்பிங்ல எல்லாம் போகுது பாருங்க, அப்போ வந்து இது கடிக்காம எறும்பெல்லாம் உள்ள போகாத அளவுக்கு இது பண்ணிருக்கேன். ஆக்சுவலா 20 days 18 days ஆகுது. ஆமா சார், இதோட டைமிங் வந்து 60 days. 60 days. ஓகே. இங்கிருந்து வந்த மறுநாள் அப்படியே அங்கிருந்து டைரக்டாவே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இங்க மேனுஃபேக்சர் பண்றது இங்க சார் ரெடில்ஸ். ரெடில்ஸ் பெரிய யூனிட் இருக்கு சார். இது வந்து இப்போ வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள துணி போட்டுறோம், அந்த ட்ரம் சுத்தம் இல்லையா? இது அப்படி கிடையாது. இது அதுக்குள்ள போட்டுருவோம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த அவுட்டர் வந்து சுத்தம். அப்போ அந்த ஆயில் எல்லாம் சக் பண்ணி எடுக்கும். ஃப்ளைட்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட்லி வந்து இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணி எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. டாய்லெட்ஸ் அதெல்லாம் போனோம், அதெல்லாம் யார் இது இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சில இதை வச்சு இதுக்குன்னே தனியாக சுட்டு வச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 50 கிலோ எடுத்தோம்னா அதுல 2 லிட்டர் எண்ணெய் வெளியே எடுப்பாங்க. இது பாருங்க, தெரியுதா? தெரியுது, சுத்தமா இருக்கு பாருங்க சார். ஆயில் தெரியுதா? இல்ல சுத்தமா ஆயில் இருக்கு பாருங்க, சுத்தமா ஆயில் இருக்கு. ஆமா, அந்த கோயில் எதிர்க்கப்பா. ஈவினிங் எத்தனை மணி வரை இருப்பீங்க? நான் ஒரு 4:30 5 மணிக்கு வருவேன். எனக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றேன். எத்தனை மணிக்கு நீங்க மூடுற நேரம்? 7 ஒரு 5:30 கிட்ட வந்துடும். புறப்பட்டோம்னா